செகண்ட் செமிஃபைனல் போயிட்டு இருக்கு கரூர் வர்சஸ் வடுகப்பட்டி ஜிபிசிசி. இந்த மேட்ச்க்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பர்சன் கவி இங்கே முதல் பால் ஒரு 2 மட்டும். ஷாட் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் லவ்லி சேக் இங்க கவியை புடிச்சாங்க. முதல் விக்கெட் இங்க லூஸ் பண்றாங்க கவி தன்னோட பேட்ல இருந்து. கிடைக்குது முதல் விக்கெட். தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் விக்கெட்டை காலி பண்ணி விடுறாங்க ஏர்லியா. நாங்க போய் மீட் எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஒன்ல காமராஜ் வந்திருக்காரு இங்க. நல்ல ஷாட் லாங் ஆன்ல கேட்ச்க்கான வாய்ப்பு அப்படி பாக்கும்போது ஸ்லாட்டில் இருந்த பந்து அது அப்படியே வெளியே போட்டார் காமராஜ். உள்ள வந்த முதல் பந்திலேயே குட் ஷாட் நல்ல ஷாட். பாத்தீங்கன்னா 8 ஃபுல் ஷாட். ஐயோ பாக்கும்போது எஸ் இட்ஸ் a boundary. பவுண்டரி இங்க 10 ரன் குயிக்கா வந்துருச்சு காமராஜ் பேட்ல இருந்து. வெல் பிளே ஓவர்ல கால்ல போட்டு குயிக்கா போட்டுருக்காரு இந்த பால. நல்ல கம்பேக் பவுலர். லவ்லி த்ரோயிங் டைரக்ட் ஹிட்ல தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளிய போறாரு. வடுகப்பட்டி ஜிபிசிசி முதல் ஓவர்ல 2 பிரேக் த்ரூ. ஆடுகள 33 ஜீவையில் ஒண்ணாவது சரியான டைரக்ட் ஹிட் இங்க. முதல் பந்து பால வர விட்டு பலார்னு ஒரு அரை சான்ஸ் சமோஷ் ஆனந்த் அந்த ஒரு பந்துக்கு போயிட்டாரு. ரொம்ப டைம் கொடுத்தாரு கேடி முதல் பந்து. ஆடுகளம் குயிக்கா டபுள் யூடியூப் சேனல்ல சேர்ந்த ஆனந்த் அவர் தான் இந்த டைரக்ட் ஹிட் அடிச்சது நல்லா அடிச்சிருந்தாரு. நான் சொல்றது வேற ப்ரோ, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுது அந்த கிரீன் இல்ல பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் சான்ஸ் ஃபார் பண்ணாரு. அகைன் ஒரு ஷார்ட் பால் டெலிவரி. நாங்க வந்து ஃபீல்டரே இல்ல பவர் பிளேன்றனால சோ தெளிவா யூஸ் பண்ணி ஷார்ட் பால தெளிவா பிளேஸ் பண்ணிருக்கார் சரவணன். ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் பவர் பிளே ஓவர்ஸ்ல ஷாட் ஏந்தி விட்டுருக்காங்க. எல்லாமே இன்ஃபீல்ட் சர்க்கிள்ல இருந்த வேலையில் இங்கே 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி டு எண்ட் தி ஓவர். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு ஒரு 2 பவர் பிளே ஓவர் முடிவு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 26 for 2. 26 2 விக்கெட் எடுத்தாங்க உங்களுக்கு. முதல் பந்து ஒரு ஷார்ட் பால் ஒரு ஃபினிஷர் கண்ட்ராங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஐயோ சரியான ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. ஓடா எஃபர்ட் வாட்டர் எஃபர்ட் வேற லெவல் எஃபர்ட். பவுண்டரி லைன்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க சசி என்னப்பா இவர் இன்டர்நேஷனல் பிளேயர் இங்க தூக்கி வந்திருக்காங்க. வேற லெவல்ல பவுண்டரி லைன் இருக்காங்க. அது மேட்சை பொறுத்து தானே ப்ரோ. ஒரு ஸ்பின் வேரியேஷன் அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் இருக்கும் ப்ரோ. மேக்ஸிமம் வந்து விக்கியை வந்து நாட்சத்தில் வச்சிருக்கணும்னு அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் போவாங்க. 6 லைன்ல ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார். உள்ள குத்திட்டு போகுது அப்படின்னு பாக்கும்போது வெளியில போகல. எதுமே போலங்க. ஒன்லி 2 மட்டும் ஓடி எடுக்கறாங்க. இதோட அந்த ஓவர் முடிவு 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33 2 விக்கெட் இழந்து. ஷாட் சரியான ஷாட் ஆகியா சான்ஸ் ஃபார் கேட்டன் பால். ஓடி தேக்கறாங்க எட்வின். மூணாவது பிரேக் த்ரோ எட்வின் எடுத்து கொடுக்கிறாரு. சுகுந்தரோட விக்கெட்டை காலி பண்றாங்க இங்க. ஆனா அந்த மேட்ச் வாங்கி இருந்தாரு. இந்த ஃபோர்த் ஒன் நேருக்கு நேரா பவுண்டரி கிளியர் பண்ணுமா. பவுண்டரி இங்க நேருக்கு நேரா ஆள் வைக்கல. அவங்க வந்து கொஞ்சம் வைடரா வச்சிருந்தாங்க 2 ஃபீல்டரையுமே. அதன் காரணமா சரவணன் இங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஒரு 2 டீசன்ட் ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேன் அவர் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. இங்க இந்த கிரிக்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர். நான் விளையாடிட்டே இருப்பேன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். எல்லாரும் மாதிரி தான். ஒரு புல் ஷாட் அகைன் கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பான்னு பார்க்கலாம். இங்க இந்த முறை தெளிவா எடுத்துட்டாங்க. இங்க லவ்லி சேக்கன் அஜித்தோட விக்கெட்டை பிடிச்சாங்க. இங்க லவ்லி சேக்கன் இங்க ஆடுகளம் ஆனந்த் அவர் வந்தார் இங்க ஓவர் போடுறதுக்கு. முதல் பந்திலேயே வெல்செட் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஒரு 2 ஃபுல்லா ஆடிட்டு இருந்த சரவணன் அவர் தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போறாரு. ஜூன் 9 10 11 ஷாட் நல்லா பண்ணிருக்காங்க பேட்ல. நீங்க கேட்ச் எல்லாமே சூப்பரா பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரே ஒரு கேட்சா டிராப் பண்ணிருந்தாங்க. ஐயோ காத்தோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மழை வரதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். காத்து திடீர்னு இங்க இருந்த ஒரு காத்து. ஃபைனல் வேற வெயிட்டிங். முதல் பந்து கிளீன் பால் எட்வின். நான் எட்வின் சொல்லும் போல கமெண்ட் செக்ஷன்ல ஒரு எட்வினுக்கு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும் உள்ள. லவ்லி எக்ஸலென்ட் சான்ஸ் ஃபார் ரன் அவுட். another one விக்கெட் பறி போகுது இங்க. காத்தடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. கிளீன் பால்
ஒரு விக்கெட்டுங்க எட்வின் the man. செமையா போட்டுருக்காரு இப்போ வரைக்கும். லைவ் வியூஸ் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. 433 பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மேட்சை. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கமிட்டி டீம் இங்க செமிஃபைனலிஸ்டா வந்து கரூர் டீம் 9 விக்கெட்டை பிடிச்சி நல்லா ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஐயோ கேட்ச் டிராப் பண்ணி இங்க பவுண்டரி விட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த பவுண்டரி தாக்கத்தை ஏற்படுத்தும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. சோ 6 ஓவர் முடியல ஸ்கோர் பத்தி 49 50 ரன்கள் டார்கெட் ஃபார் வடுகப்பட்டி கங்குலி பிரதர்ஸ் சிசி. 50 ரன் டார்கெட். ஓபனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி முதல் ஓவர் போடுறதுக்கு வேரியேஷன் கவி ஃபர்ஸ்ட் ஒன். கவியோட ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கர் டெலிவரி ஆசிஷ் எப்போ போல டாட் பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கவி. இந்த மேட்சை யார் வெற்றி பெற போறா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. ஸோ பேட்டில் பட்டதுக்கு அப்புறம் ஷூல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கேட்சை பிடிக்க முடியும் இப்போ கட்டியிருக்காரு கவி. ஆனால் ட்ராப் பண்ணியிருக்காரு. லவ்லி பால் டாட் பால் ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன். அமைதி ஷாட் இங்க கிளியர் பண்ணியிருக்காரு இன்ஃபீல்டர். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி அங்க. ஸோ முதல் பவுண்டரி எடுத்துட்டு வர முதல் 4 பாலுக்கு 4 ரன் வந்துருச்சு. என்னை கேட்டால் இன்னும் 2 பால் 2 ரன் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு மற்ற பாலை பிடிச்சி அடிக்கலாம். மற்ற ஓவர்ஸ் பேட்ல பண்ற அகைன் ஒரு இன்சைட் எட்ஜ் டாட் பால். இதோட இந்த ஓவர் நோ பால் கொடுத்திருக்காங்க. நோ பால் ஃப்ரீ பால். ஃபுல் பேஸ்ல போட்டார் ஸ்டம்ப் லைன்ல டாட் பால். இதோட ஓவர் முடிவுறது. ஒரு ஓவர் முடிவு ஸ்கோர் 5 வித்அவுட் எனி விக்கெட் லாஸ். இரண்டாவது ஓவர் போறதுக்கு காமராஜ் செகண்ட் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். கவி கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் கோட் உரசி போடப்பட்ட பந்து குட் கேட்ச். வரட்டும் ஆனா ஒரு மேட்ச்க்கு அப்புறமா வரட்டும். நியூ பேட்ஸ்மேன் எட்வின் உள்ள ஷாட் கிளியர் பண்ணிருக்கு. கவர் சிஜிஎன் குட் ஷாட். உள்ள வந்த முதல் பந்திலே பவுண்டரி எடுத்தாரு எட்வின். பவுலிங்லயும் 2 ஓவர் போட்டு 4 விக்கெட் பிடிச்சி 6 ரன்ல போட்டிருந்தாரு. சோ பேட்டிங்ல உள்ள வந்த முதல் பந்திலே பவுண்டரி எடுத்து வராரு எட்வின். குட் ஷாட். நான் சொல்லியிருந்தேன் அவரை பத்தி முன்னாடியே. நல்ல பேட்டிங் ஆடுவார், நல்ல பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லி. பாலே 6. அங்க இருந்து மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ அக்ராஸ் கொடுத்துட்டாருங்க. நேருக்கு நேரா கொடுத்துட்டா மேபி விக்கெட் வேற இன்சைட் எட்ஜ் வேற ஆயிருக்கு. அந்த சவுண்ட் இங்க வரைக்கும் கேட்டுச்சு. சோ எட்வின் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளிய போறாரு. நல்ல பவுலிங் போட்டிருந்தாரு. ஸ்லாட்ல இருந்த பந்து நேருக்கு நேரா கொடுத்துருக்கலாம். ஏன்னா நேருக்கு நேரா கண்டிப்பா கிளியர் ஆயிருக்கும். அக்ராஸ் விட்டாரு பால. அதிகமாக இருந்து கணிசமாக உயர்ந்திருக்கிறது. 518 நியூ பேட்ஸ்மேன் மணி உள்ள நல்ல ஷாட்டா கிளியர் பண்ணிருக்கா இங்க. ஆனே இன்னொரு விக்கெட் இங்க. சோ பவுலிங்ல இம்ப்ரெசிவா இருக்காங்கன்னு சொல்லலாம் கரூர். இங்க பேட்டிங்கை விட அதிகமான விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கீங்க பேக் டு பேக். சொல்லுவாங்கன்னா என் ஓவர் அடிக்க தான் செய்வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. வெல் பால் டாட் பால் நல்லா போட்டிருக்காரு. இதோட ஓவர் முடிவு 2 ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 3 விக்கெட் மிஸ் பண்ணிருக்காங்க. 9 ரன்கள் தான் வந்து எங்களுக்கு 50,000 வந்திருக்கு. கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ சவுத் சைடில் வந்து லோக்கல் டோர்னமெண்ட் பார்ப்பாங்க. ஒரு நிக்கி இருந்திருக்கு. ஸோ விக்கெட் அடுத்த விக்கெட் பறி போகுதுங்க. 4வது விக்கெட் இழக்கிறாங்க 10 ரன்ல. 4th ஓவர் முக்கியமான ஓவர் போற கவி. கவி இஸ் த ஒன்லி பவுலர் இந்த இன்னிங்ஸ்ல 2 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர். கவியோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கர் கார்த்தி. முதல் பந்து பட்டிருக்கு கால்ல பட்டிருக்கு. இங்க ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குயிக் சிங்கிள் தான் கிடைக்குது. அகைன் டாட் பால் லெக் ஸ்பின் வேரியேஷன். விக்கெட் நினைக்கிறேன். அவர் தான் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கதறிக்கிட்டு இருக்காரு. ஒரு டீ கூட வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு இவரா நம்ம ட்ரீட் வைக்க போறாரு. எப்படியும் எனக்கு அந்த ஏர் கூலர் கவிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஷாட் பேக் ஃபுட் புல் ஷாட் பேக் ஃபுட். ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு கவி. கண்டிப்பா அடிக்கிறோம். சரண் வந்துக்காரு இந்த ஓவர் போடுறதுக்கு. ஃபைனல் அடுத்த மேட்ச் ப்ரோ. யூ டாக் லைக் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜியோட தயவு செஞ்சு எனக்கு ஷாட் நல்ல ஷாட் நினைக்கிறேன். சான்ஸ் பவுண்டரி போயிருக்கு. ரொம்ப நேரம் ஒரு ஆஃப்டர் தி டீப் ஸ்பெல் ஒரு பேட்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்றாருங்க. ஐயோ அன்னைக்கு மாதிரியா இன்னைக்கு இதெல்லாம் தலை விரிச்சு ஆடுது. இங்க பாருங்க இதெல்லாம் கீழே செட்டில்ல இருந்தது. ஆஹா கொஞ்சம் வேகமா நடத்துங்கப்பா. நல்ல ஷாட் நல்லா போட்டு சான்ஸ் பார் இங்க
ஸோ முக்கியமான மேட்ச், முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். அந்த ஓவர்ல 10 ரன் குயிக் ஆடுறதுனால இங்க கார்த்தி தன்னோட பேட்ல இருந்து குட் ஷாட். 10 பால்ல 27 ஆடணும். இன்னும் 4 பால் இருக்கு இந்த ஓவர்ல. வேற டோர்னமெண்ட் இருந்தா போக முடியாது நண்பா, அதனால தான் வரல. நல்ல ஷாட், பேக்வர்ட் புல் ஷாட், சான்ஸ் ஃபார் சரியான சேவுங்க இங்க. இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியல எனக்கு. சரியான சேவு. மொத்தம் ஒரு 3 ரன்கள். 2 balls more. சரியா பண்ணல. 2 ரன்னுக்கான ரஷ் இருக்குமான்னு பார்க்கலாம். ரன் அவுட். ஃப்ரீ பால். ஆடல பேட்ல டாட் பால். ஒரு டாட் பால். நண்பர்களே, உங்களுக்கு ரியாஸை திட்டணும்னா ஓப்பனை திட்டுங்க, ஆரஞ்சு பால் கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. டாட் பால் போடுங்க. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, டாட் பால். தொடர்ந்து ஓவர் முடிவு வருது. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 20. ஒரு பவுண்டரி, ஒரு 6. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 27க்கு 6. பால் டு பால் எடுத்து வந்திருந்தாங்கன்னா இந்த 6 4 இப்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ பால் டு பால் ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்து வருது. லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 23 ஆடணும். 3 6 கம்பல்சரி அல்லது 4 6 அடிச்சு மேட்ச் முடிக்கலாம் பார்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் த ஸ்டெம்ஸ்ல இருந்து டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 5:23 ஆடணும். பேக் ஃபுட் புல் ஷாட், ரைட்டா போய் கவின் அங்க பால் கண்டர்ல வந்தாரு. மொத்தமா 27 ஸ்கோர்ல 20 ரன் அவரே அடிச்சிருக்காரு. வெல் பிளேட். 4 பால் இருக்கு. அகைன் சான்ஸ் ஃபார் கேட்ச். கையில லேண்ட் ஆகுதான்னு பார்க்கும்போது இல்ல. டிராப் இங்க சாப்பிட்டு ஃபைனல் மேட்ச் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். So match won by கரூர். சேலம் தொடர்ந்து இரண்டாவது அணியா செமிஃபைனல்ல வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹார்ட் லக் மடுகப்பட்டு ஜிவிசிசி நல்லா bowling போட்டாங்க, பேட்டிங்ல சோபிக்க முடியல. டேக் கேர், டாடா பை பை. அவங்களுடைய அயராத உழைப்பு பல டிசைன் பார்த்திருப்போம். அவங்களுடைய